மீனாட்சி இந்த யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளோட சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா மார்கழி 30 நாளும் இருக்கக்கூடிய பாவை நோன்பு. இந்த பாவை நோன்போட சிறப்பு என்ன, இந்த நோன்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும், நெஞ்சவர் நெஞ்சில் வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நிற்க இருகாலம் தோன்றும், முருகாசனம் கந்தாசனமின் ஓதுவோர் முன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அது என்னப்பா பாவை நோன்பு? இந்த பாவை நோன்பு யார் இருந்தா அப்படின்னு கேட்டேன். இந்த பாவை நோன்பை முதலாக இருந்து ஆரம்பிச்சவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார். அவங்க தான் இந்த பாவை நோன்பு இருந்தாங்க. அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டா, மார்கழி 1 தேதி ஆரம்பிச்சு மார்கழி 30 நாளுக்கும் பாவை நோன்பு இருந்து பெருமாளை மனதார நேசிச்சு உள்ளன்போடு அவருக்கு பூஜைகள் செய்து பெருமாளையே கணவராக அடைந்தார். அதான் அந்த நோன்போட மிகப்பெரிய சிறப்பு. இதை யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு கேட்டா, கல்யாணமாகாத ஆண்களும் பெண்களும் இருக்கலாம். இப்போ இங்க ஒரு கேள்வி வரும், என்னோட குழந்தைக்கு வந்து கல்யாணம் வர அமையல, ஆனா அவங்க வந்து வேலை நிமித்தமா வெளியூர்ல இருக்காங்க, வெளிநாடுகள்ல இருக்காங்க, அப்ப அவங்களுக்காக நாங்க தாராளமாக இருக்கலாம். அவங்களுடைய தாய் தகப்பனால் தாராளமாக இந்த நோன்பு இருக்கலாம். இந்த நோன்பு இருக்கக்கூடிய முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்கழிக்கு முதல் நாள் நம்ம வீடெல்லாம் சுத்தப்படுத்தி எல்லாம் முடிச்சுட்டு சாமி ரூம்லாம் தொடச்சிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் எழுந்துச்சோன்னா நம்மளுடைய அன்றாட கடமைகள்லாம் முடிச்சுட்டு உங்க சாமி ரூம்ல பூஜை ரூம்ல மகாலட்சுமியும் பெருமாளும் சேர்ந்தக்கூடிய ஒரு படம் இருந்தா ரொம்ப விசேஷம். விக்கிரகமா இருந்தாலும் இன்னும் விசேஷம். அந்த போட்டோ எடுத்து அதுக்கு தொடச்சி சந்தனம்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு அதற்கு மலர் மாலை சாத்திக்கோங்க. துளசி மாலை கிடைச்சா ரொம்ப விசேஷம். மலர் மாலை சாத்திட்டு விநாயகர் பூஜையை ஆரம்பிங்க. விநாயகர் பூஜையை முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க குலதெய்வத்துக்கிட்ட வாங்க. குலதெய்வத்துக்கிட்ட உத்தரவு கேட்டுக்கோங்க. என் குலதெய்வமே, என் குழந்தைக்கு வரன் அமையல, என் குழந்தைக்கு வரன் அமைய வேண்டி இந்த பாவை நோன்பு நாங்க வந்து இருக்கிறோம். இந்த நோன்பு முடிவதற்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரன் எங்களுக்கு அமைச்சு கொடுங்கன்னு சொல்லி உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு நீங்க பெருமாள் தாயார்கிட்ட வாங்க. பெருமாள் தாயார்கிட்ட வேண்டிக்கோங்க. பெருமாள் தாயாரே, பாவை நோன்பு ஆண்டாள் நாச்சியார் இந்த புனிதமான பாவை நோன்பை நாங்களும் இருக்கிறோம். எங்களுக்கும் நல்ல வரன் அமையணும், என்னுடைய குழந்தைக்கு நல்ல வந்து வரன் அமையணும், நல்ல வாழ்க்கை துணை அமையணும், அவங்க ரொம்ப காலம் உங்களை மாதிரி தம்பதி சமேதராக வாழணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இந்த பாவை நோன்பு வந்து ஆரம்பிங்க. இந்த பாவை நோன்பு ஆரம்பிக்கும் போது மார்கழி முதல் நாள் வந்து மார்கழி 30 நாளைக்கு இருக்கணும். எந்த விதமான அசைவும் எடுத்துக்க கூடாது. இது முதல் விஷயம். அடுத்த விஷயம், இந்த பாவை நோன்பு ஆரம்பிக்கும் போது தினந்தோறும் வீட்டிலே அல்லது கோவில்ல திருப்பாவை பாடணும். அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா பக்கத்துடைய பெருமாள் கோயில போய் பெருமாள் சன்னிதானத்துல திருப்பாவை பாடலாம். இல்லை நாங்கள் வந்து வேலை நிமித்தமாக போயிட்டு ஆஃபீஸ்க்குலாம் போயிட்டு வரதுக்கு சாயங்காலம் லேட் ஆகிடுது, கோவில் நடை அடைச்சிடுறாங்க, அதுவும் இந்த மாதம் சீக்கிரமாகவே நடை அடைச்சிடுவாங்க, எங்களால் பாட முடியல நீங்கள் நினச்சிங்கன்னா வீட்டிலையே பாடலாம், தப்பே கிடையாது. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு பதிகம் வீதம் 30 நாளைக்கு 30 பதிகம் பாடி முடிக்கிறோம். திருப்பாவை இந்த நோன்பு அன்னைக்கு கண்டிப்பாக பாடணும். அதான் அந்த நோன்போட மிகப்பெரிய சிறப்பு. இந்த நோன்புல என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பாலால் செய்த உணவுகள் ரொம்ப பிடிக்கும். அந்த மகாலட்சுமியுமே ரொம்ப பிடிக்கும். உங்களால முடிஞ்ச உணவுகள் வச்சுக்கலாம். இல்லைன்னா பால், கொஞ்சோண்டு அவல், டைமண்ட் கல்கண்டு, 2 வெத்தலை பாக்கு வச்சு நீங்க நெய்வேத்தியத்தை முடிச்சிருங்க. இந்த பாவை நோன்பு இருக்கிற அன்னைக்கு காலை 6 மணி முதல் மாலை 6 மணிக்கு எந்த உணவும் எடுத்துக்க கூடாது. இந்த உணவுமே எடுத்துக்காத போது உடம்புல எனர்ஜியே இருக்காது இப்போ அப்படின்னு ஒரு கேள்வி வரும். தண்ணி குடிச்சுக்கலாம், அதுக்கு எந்த தடையும் கிடையாது. ஜூஸ் எடுத்துக்கலாம், பழச்சாறுகள் எடுத்துக்கலாம். அதுல என்ன பழச்சாரம் உங்களுக்கு பிடிச்சாலும் நீங்க பழச்சாறுகள் எடுத்துக்கலாம். இந்த 6 மணிக்கு நீங்க பூஜை முடிச்சதுக்கு அப்புறமா இரவு என்ன உணவு கிடைக்குதோ எளிமையா எடுத்துக்கலாம். இட்லியோ தோசையோ இடியாப்பமோ சாத்வீக உணவுகளா எடுத்துக்கணும். இதுதான் இந்த பாவை நோன்போட மிகப்பெரிய சிறப்பு. இந்த நோன்போட மிக முக்கியமான ஒரு நாள் வந்து 27ஆம் தேதி வரும். மார்கழி 27ஆம் தேதி 27ஆம் நோன்பு அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அது என்ன அந்த 27க்கு இவ்வளவு சிறப்பு அப்படின்னா, நிச்சயமாக சிறப்பு. என்ன காரணம்னா, ஆண்டாள் நாச்சியார் மார்கழி 30க்கும் நோன்பு இருந்து அவங்க வந்து பெருமாளை பங்குனி கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. ஆனா அவங்க ஒரு நேர்த்திக்கடன் வைக்கிறாங்க. யாருக்கு நேர்த்திக்கடன் வைக்கிறாங்க? நம்ம கள்ளழகருக்கு நேர்த்திக்கடன் வைக்கிறாங்க. என்ன நேர்த்திக்கடன் வைக்கிறாங்க? நான் பெருமாளை கல்யாணம் முடிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு 1008 பானை அக்கார வடிசல் சமர்ப்பணம் செய்யறேன்னு வேண்டிக்கிறாங்க. எத்தனை பானை? 1008 பானை அக்கார வடிசல் சமர்ப்பணம் பண்றேன்னு வேண்டிக்கிறாங்க. அவங்க வந்து ஸ்ரீரங்கத்துல பெருமாளை கல்யாணம் முடிச்சு ஸ்ரீரங்கத்துல பெருமாளோட கலந்துடுறாங்க. அவங்களால இதை செய்ய முடியல. அப்போ அவங்க சார்பாக இதை யாரு செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, ராமானுஜர் செய்தார். ராமானுஜர் என்னைக்கு செய்வார்னு கேட்டீங்கன்னா, மார்கழி மாதம் 27ஆம் தேதி இதை செய்தார். இன்னைக்கும் எல்லா பெருமாள் கோயிலும் இது நடக்கும். இன்னைக்கும் எல்லா பெருமாள் கோயிலும் அக்கார வடிசல் சமர்ப்பணம் அல்லது 27ஆம் தேதி நோன்பு அப்படின்ற பெயர்கள்ல இது நடக்கும். இன்னைக்கு நம்ம அழகர் கோயில் இது நடக்கும். அதனால அந்த 27ஆம் தேதி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அன்னைக்கு யாருக்காக நீங்க நோன்பு இருக்கீங்களோ அவங்க அல்லது நோன்பு இருக்கக்கூடிய நபர்கள் இலை போட்டு வீட்டுல விரதம் விடணும்.
நம்ம இந்த பொதுவாக விரதம் அப்படின்றது இலையில தான் நம்ம சாப்பிடுறோம். நமக்கு சில சூழ்நிலைகள் காரணமாக நம்ம புழங்காத தட்டில் கூட நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம். தனியாக நமக்குன்னு ஒரு தட்டு வச்சு அதை சாப்பிட்டுட்டு இருப்போம். ஆனால் இந்த 27ஆம் தேதி அன்னைக்கு கண்டிப்பாக இலை போட்டு விரதம் விடணும். ஒரு சாதம், சாம்பார், ரசம், மோர் குழம்பு, 2 பொரியல், ஒரு காய்கறி, இனிப்பு பதார்த்தங்கள்லாம் செஞ்சுட்டு பெருமாளுக்கு அதை சமர்ப்பணம் பண்ணிட்டு பெருமாள்கிட்ட வேண்டிக்கோங்க. பெருமாளை 27 நாள் இந்த நோன்பை வந்து நாங்கள் வெற்றிகரமா முடிச்சிட்டோம். இந்த நோன்பு இன்னைக்கு வந்து அவங்க ஆண்டாள் நாச்சியார் சமர்ப்பணம் பண்ண அக்கார வரிசையில் சமர்ப்பணம் பண்ண நாள் 27ஆம் தேதி. இதே மாதிரி என்னுடைய குழந்தைக்கும் நல்ல வரன் அமைத்து கொடுப்பான் வேண்டிட்டு நீங்க வந்து இலை போட்டு விரதம் முடிக்கணும். அதற்கப்புறமாக 28, 29, 30 நாட்கள் முடிச்சதுக்கு அப்புறமாக தை மாதத்து அன்னைக்கு மாதப்பிறப்போ அல்லது தை மாதத்துக்கோ தை மாதத்துக்கு மறுநாளோ பக்கத்துல கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய் உங்களுடைய குழந்தை பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கோங்க. நீங்க யாருக்காக நோன்பு இருக்கீங்களோ அவங்க பேர்ல போய் அர்ச்சனை பண்ணுங்க. கண்டிப்பாக பெருமாள் ஆண்டாள் ஆசீர்வாதத்தோட நல்ல வரன் அமையும். இது வந்து அனுபவபூர்வமான உண்மை. இந்த பாவி நோன்போட மிகப்பெரிய சிறப்பு இதுதான். இந்த நோன்பு இருந்து நம்ம வாழ்க்கையில எல்லா நலங்களும் கிடைக்கட்டும். கல்யாணமாகாத எல்லாருக்கும் நல்ல வரன் அமைந்து நல்ல வாழ்க்கை துணையும் நல்ல இல்லற வாழ்க்கையும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை நான் உள்ளன்போடு வேண்டிக்கிறேன். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி அம்மன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துடைய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி அம்மன் யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் இதை 3ஐயும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஃபாலோ பண்றவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க உள்ளூரா இருக்கலாம், வெளியூரா இருக்கலாம், எங்க இருந்தாலும் சரி இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி அதில் வந்து கமெண்ட் செக்ஷன்ல அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்தாங்கன்னா நாங்கள் பேசி அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் அனுப்பிட்டு இருக்கோம். ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு கிஃப்ட் நம்ம கொடுக்குறோம். நன்றி, வணக்கம். வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது இர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வநிதி விளங்க உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.